Hi students, இந்த வீடியோவில் நம்ம ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள், சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இதை நம்ம இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட்டரை ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மோடு பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த டிஸ்பிளேயில் EQN தட் இஸ் இக்குவேஷன் வந்திருக்குது. அதுக்கு கீழே நம்பர் 1 இருக்குது. ஸோ நம்ம இப்போ நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேயில் அன்னோன்ஸ்னு கேட்குது. நமக்கு இது செகண்ட் டிகிரி இக்குவேஷன். ஸோ நமக்கு டிகிரி தான் வேணும். ஸோ அதுக்காக ரைட் சைடு ஒரு ஆரோ இருக்குது. ஸோ அந்த ரைட் சைடு இந்த இதில் உள்ள அந்த ரைட் சைடை ஒருக்க ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப அதில் டிகிரி கேட்கும். இப்போ நம்ம செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் டிகிரினால 2ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணுறதும் அதில் ஏக்க வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குது. ஏ அப்படின்னா அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் உள்ள எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட், அதுதான் ஏ. எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் பி அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் சி. இந்த ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ 1, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பர் இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம இப்போ 1ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் அங்கே பி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கும். ஸோ நம்ம பிக்கு வேல்யூவை அடுத்தது என்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பிக்கு வேல்யூ -4, தட் இஸ் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் தான் பி. ஸோ -4 அடுத்ததாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மைனஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த 4 ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ -4 என்டர் பண்ணியாச்சு. அகெயின் ஈக்குவல் கொடுக்கணும். தட் இஸ் அடுத்தது ஈக்குவல் கொடுத்ததும் சீக்க வேல்யூ என்னன்னு கேட்கும். இங்கே சீக்க வேல்யூ -5, தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுதான் சி. இப்போ நம்ம -5 ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் போட்டுட்டு 5. இப்போ நம்ம ஈக்குவல் கொடுத்தா அந்த ரூட்டுக்கு வேல்யூ வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் 5, அடுத்த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு அகெயின் ஈக்குவல் கொடுத்தா போதும். ஸோ அடுத்த ரூட்டுக்கு வேல்யூ -1. இவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணினா தான் இது நார்மல் மோடுக்கு வரும். ஸோ கிளியர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ கிளியர் பண்ணாமல் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அகெயின் ஏ அப்படி தான் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோடு பட்டனை கிளிக் பண்ணணும். பிகாஸ் இந்த மோடு பக்கத்தில் தான் கிளியர்னு எல்லோ கலரில் இருக்குது கீழே. ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் தேவை அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த எல்லோ கலர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இங்கே கிளியர் பட்டன் மோட் அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் அடித்து ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் அங்கே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆளுக்கு பக்கத்தில் 3 இருக்குது. ஸோ 3 கொடுத்தோம் அப்படின்னா ரீசெட் ஆல்னு கேட்கும். இப்போ நம்ம ஈக்குவல் கொடுத்தா போதும் எல்லாமே ரீசெட் ஆகிரும். இப்போ நம்ம ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எப்போதும் உள்ளது போல் நார்மல் மோடில் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள், சால்வ் x³ மைனஸ் 13x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், தட் இஸ் டிகிரி 3. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு 3 வேல்யூஸ் எக்ஸுக்கு கிடைக்கும். அண்ட் இது எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னாக்கா, a இன்ட்டு x³ ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் c இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் d ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மில் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் பிக்கு வேல்யூ கேட்குறப்ப நம்ம 0ன்னு என்டர் பண்ணணும். மீதி எல்லா டேர்மும் இருக்குது. இப்போ நம்ம இந்த தேர்ட் டிகிரி தட் இஸ் கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு அகெயின் நம்ம ஈக்குவேஷன் மோடுக்கு போகணும். ஸோ அதுக்கு அகெயின் இந்த மோடு பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணதும் அந்த டிஸ்பிளேயில் ஈக்குவேஷன் வரும். அதுக்கு பக்கத்தில் 1ன்னு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அகெயின் இந்த ரைட் ஆரோவுக்கு போனால் தான் நமக்கு டிகிரி வரும். ஸோ அதுக்காக இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அங்கே டிகிரி நமக்கு இப்போ 3. ஸோ அதுக்காக அந்த 3ங்கிற பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ உடனே ஏக்க வேல்யூ என்னன்னு கேட்குது. ஏ அப்படின்னாக்கா x³ கோஎஃபிஷியன்ட். இந்த கொஸ்டினில் x³ கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இப்போ 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுக்கணும். உடனே பிக்கு வேல்யூ என்னன்னு கேட்கும். பிக்கு வேல்யூனா எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. ஸோ நம்ம பிக்கு வேல்யூ 0ன்னு கொடுக்கணும். எந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு நம்ம 0 கொடுக்கணும். ஸோ 0 கொடுத்துட்டு ஈக்குவல். இப்போ சி வேல்யூ என்னன்னு கேட்குது. சி அப்படின்னாக்கா எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் -13.
இப்போ நம்ம மைனஸ் போட்டுட்டு 13 ப்ரெஸ் பண்ண போகிறோம். போட்டுட்டு அகெயின் ஈக்குவல் கொடுக்கணும். அப்போ டிக்கு வேல்யூ என்னன்னு கேட்கணும். டினா கான்ஸ்டன்ட் டேம். இங்கே கான்ஸ்டன்ட் டேம் வந்து 12. ஸோ நம்ம 12 ப்ரெஸ் பண்ணுறோம். அகெயின் ஈக்குவல் கொடுக்குறப்ப நமக்கு எல்லா ரூட்ஸும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரூட் வந்து 3. அகெயின் ஈக்குவல் கொடுத்தா ரெண்டாவது ரூட்டு கிடைக்கும். -4 தான் ரெண்டாவது ரூட். அகெயின் ஈக்குவல் கொடுத்தா மூணாவது ரூட்டு கிடைக்கும். இங்கே மூணாவது ரூட் வந்து 1. இப்போ நம்ம வந்து அகெயின் ஆன் கொடுத்தா நார்மல் பொசிஷனுக்கு மாறாது. அதுக்கு நம்ம வந்து ரீசெட் ஆல் அந்த ஆப்ஷன் கொடுத்தா தான் அகெயின் நார்மல் மோடுக்கு போகும். இப்போ நம்ம ஒரு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி 3 ரூட் கண்டுபிடிச்சோம். 3 ரூட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சப்போஸ் ரூட்ஸ் வந்து ஏதாவது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேயில் எப்படி வரும் அதை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் பாருங்கள். Solve x cube minus 7x square plus 11x minus 5 equal to 0. இதுவும் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான். இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால்குலேட்டரில் மோட் ஆப்ஷனுக்கு போகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட்டரை ஆன் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஈக்குவேஷன் மோடுக்கு போயிடும். தட் இஸ் இங்கே டிஸ்பிளேயில் ஈக்குவேஷன் பக்கத்தில் கீழே 1ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 1ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப டிஸ்பிளேயில் அன்னோன்ஸ் தான் கேட்குது. நமக்கு வந்து டிகிரி தான் வேணும். ஸோ அதுக்காக இப்போ இதில் உள்ள இந்த ரைட் சைடு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். உடனே அதில் டிகிரி கேட்குது. தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ நமக்கு டிகிரி வந்து 3. ஸோ 3ங்கிற அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுறோம். உடனே அது ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு எங்கே கேட்குது. ஏ அப்படின்னாக்கா இந்த எக்ஸு கியூபுக்கு கோஎஃபிஷியன்ட் அதுதான் ஏ. எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் பி, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் சி அண்ட் கான்ஸ்டன்ட் டேம் டி. ஸோ இங்கே எக்ஸு கியூபுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ நம்ம இப்போ 1ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். தென் ஈக்குவல் டுங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். உடனே பி என்ன அப்படின்னு கேட்கும். இங்கே பிக்கு வேல்யூ -7. ஸோ நம்ம இப்போ வந்து மைனஸ் போட்டுட்டு ஒரு 7ங்கிற அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுக்குறோம். சி என்னன்னு கேட்குது. சிக்கு வேல்யூ இங்கே 11. ஸோ 11ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். தட் இஸ் 1. இப்போ அகெயின் ஈக்குவல் கொடுத்தா டிக்கு வேல்யூ கேட்கும். இப்போ டிக்கு வேல்யூ இங்கே -5. ஸோ மைனஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தா ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் வந்து இங்கே 5. இங்கே நமக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். பிகாஸ் கியூபிக் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து 3 ரூட்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு ரூட்டு 5. இப்போ அகெயின் ஈக்குவல் கொடுத்தா செகண்ட் ரூட்டு கிடைக்கும். x2க்கு வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்குது. இப்போ அகெயின் ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா தேர்ட் ரூட்டு கிடைக்கும். சப்போஸ் மூணாவது ரூட்டும் டிஃப்ரெண்ட்டான வேல்யூ அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட்டான வேல்யூவை காமிக்கும். பட் இந்த செகண்ட் வேல்யூவும் தேர்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம அகெயின் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்டிங்க்கு போயிடும். பிகாஸ் இங்கே 2 ரூட் காமிச்சுது. தட் இஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறப்ப 5ங்கிற ரூட்டை காமிச்சுது. செகண்டாக ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறப்ப 1ங்கிற ரூட்டை காமிச்சுது. பட் அகெயின் நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு சேம் நம்பர் இருந்தது அப்படின்னா ரிப்பீட் ஆகி வராது. 2 வேல்யூஸ் மட்டும்தான் காமிக்கும். ரெண்டாவது வேல்யூ தான் மூணாவது ரூட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் 3 ரூட்டும் சேம் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரூட்டுமே 5, 5, 5 அப்படின்னா ஒரு டைம் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறப்ப x1 ஈக்குவல் டு 5ன்னு வரும். அகெயின் நம்ம ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறப்ப x2 ஈக்குவல் டு x3 ஈக்குவல் டு அப்படின்னு வேல்யூஸ் அகெயின் 5, 5ன்னு வராது. ஒரு டைம் மட்டும்தான் 5 வரும். அகெயின் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு போயிடும். தட் இஸ் ஏ ஈக்குவல் டுன்னு கொஸ்டின் கேட்டால் அந்த ஆப்ஷனுக்கு போயிடும். அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஈக்குவேஷனுக்கு 3 ரூட்டும் சேம் வேல்யூஸ் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ.